உங்கள் இருகரமும் கூப்பி வாருங்கள். இறை மக்களே கூடி வாருங்கள். உங்கள் இருகரமும் கூப்பி வாருங்கள். உறுதியான நம்பிக்கையில் இறையிடம் வரம் கேளுங்கள். கேட்டதெல்லாம் கேட்டபடி கிடைத்ததென்று மகிழுங்கள். இறை மக்களே கூடி வாருங்கள். உங்கள் இருகரமும் கூப்பி வாருங்கள். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் பரிவும் தூயாவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பின் பக்தர்களே, நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்று குழந்தை இயேசுவின் இறை வார்த்தையை பின்பற்றுவர்களாக அற்புத குழந்தை இயேசுவின் திருத்தலம் நாடி ஓடி வந்திருக்கும் அனைத்து பக்தர்களையும் வரவேற்கிறோம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அற்புத குழந்தை இயேசுவின் அன்பு பக்தர்களே, இந்த தூய மறு நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட நமக்கு தடையா இருக்கின்ற பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள அன்பு இறைவன் இங்கு கூடியிருக்கிற நம் அனைவர் மேலும் இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய பேரின்ப வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்மை நோக்கி மன்றாடும் அடியர்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது ஒழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்து
புதுப்பித்தவற்றை பாதுகாப்பீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது நேச குமாரனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். உமது செல்வமாகிய நல்ல நீரூற்றை இவர்களுக்கு தந்தருள்வீர். எண்ணிக்கை நூலில் இருந்து வாசகம். 20ஆம் அதிகாரம் 1 முதல் 13 முடிய இறை வசனம். அக்காலத்தில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் சீல் பாலை நிலத்துக்கு வந்தது. மக்கள் காதேசில் தங்கினர். மிரியாம் அங்கே இறந்து அங்கே அடக்கம் செய்யப்பட்டாள். அப்போது மக்கள் கூட்டமைப்புக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக ஒன்று கூடினர். மக்கள் மோசேயுடன் வாதாடி கூறியது, ஆண்டவர் திருமுன் எங்கள் சகோதரர்கள் மாண்டபோது நாங்களும் மாண்டிருந்தால் நலமாய் இருந்திருக்குமே. ஆண்டவரின் சபையை இந்த பாலை நிலத்துக்கு நீங்கள் கொண்டு வந்தது ஏன்? நாங்களும் எங்கள் கால்நடைகளும் இங்கு சாக வேண்டுமென்றா? இந்த கொடிய இடத்துக்கு அழைத்து வர எங்களை எகிப்திலிருந்து வெளியேற பண்ணினது ஏன்? தானிய நிலம், அத்தி மரங்கள், திராட்சை கொடிகள், மாதுளை செடிகள் எவையுமே இங்கு இல்லை. குடிப்பதற்கு தண்ணீரும் இல்லையே. பின் மோசேயும் ஆரோனும் சபைக்கு முன்னின்று சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலுக்கு சென்று முகங்குப்புற விழுந்தனர். ஆண்டவரின் மாட்சி அவர்களுக்கு தோன்றியது. ஆண்டவர் மோசேயிடம், கோலை எடுத்துக்கொள், நீ உன் சகோதரன் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பை கூடிவரச் செய்யுங்கள். அவர்கள் பார்வையில் பாறை தண்ணீரை தரும்படி அதனிடம் பேசுங்கள். அவ்வாறு அவர்களுக்கு பாறையிடம் இருந்து நீங்கள் தண்ணீர் பெறுவீர்கள். மக்கள் கூட்டமைப்புக்கும் அவர்கள் கால்நடைகளுக்கும் குடிக்க கொடுப்பீர்கள் என்றார். அவர் கட்டளைப்படியே மோசே ஆண்டவர் திருமுன் நின்று கோலை எடுத்தார். மோசேயும் ஆரோனும் பாறைக்கு முன்பாக சபையை ஒன்று கூட்டினர். மோசே அவர்களிடம், கலகக்காரரே, இப்போது கேளுங்கள். இப்பாறையிலிருந்து உங்களுக்கு தண்ணீர் வரவழைக்க எங்களால் கூடுமா என்று கேட்டார். பின் மோசே தம் கையை ஓங்கி தம் கோலால் பாறையை இருமுறை அடித்தார். தண்ணீர் தாராளமாக வந்தது. மக்கள் கூட்டமைப்பினரும் அவர்கள் கால்நடைகளும் குடித்தனர். ஆண்டவரோ மோசையிடமும் ஆரோனிடமும், இஸ்ரேல் மக்கள் பார்வையில் நான் தூயவராக விளங்கும்படி நீங்கள் என்னில் நம்பிக்கை கொள்ளாமல் போனதால் இந்த சபையை நான் அவர்களுக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் கொண்டு சேர்க்க மாட்டீர்கள் என்றார். இது மெரியாவின் தண்ணீர். இங்குதான் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் வாதாடினர். அவர் அவர்களிடையே தம்மை தூயவராக காண்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. திருப்பாடல் 95. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. கடினப்படுத்தாதீர்
உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நாம் உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணிக் காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயல்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 16. 13 முதல் 23 முடிய ஆண்டவருடைய வாழ்வு தருகின்ற வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே,
நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே உனக்கு வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன் இல்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய், ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய என் சகோதர சகோதரிகளே, புனித அற்புத குழந்தை இயேசுவின் அன்பு பக்தர்களே, ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் வியாழக்கிழமையிலே ஆசையாய் பக்தியாய் நம்பிக்கையோடு அற்புத குழந்தை இயேசுவின் பாதத்தை நாம் நாடி வந்திருக்கிறோம். ஏறக்குறைய கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக வேதனையோடும் வருத்தத்தோடும் கலக்கத்தோடும் அழுகையோடும் இந்த திருத்தலத்திற்கு நம்பிக்கையோடு வந்து செல்லுகிற எல்லோரையும் தன்னுடைய பிஞ்சி கரத்தினால் ஆசீர்வதித்து தன்னுடைய மாட்சிமையிலே பங்கு பெற செய்கிற அந்த அற்புத குழந்தை இயேசுவுக்கு இன்றைய நாளிலே நாம் கோடான கோடி நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இறைவன் இந்த அருள் தலத்திலே என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இன்றைய நாளிலே நம்முடைய திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிற இந்த திருவழிபாட்டு பகுதி, நாம் இறைவனிடத்திலே அதிக நம்பிக்கை கொள்ள வேண்டும், அதிக விசுவாசம் கொள்ள வேண்டும், இறை பராமரிப்பை நம்பியே நான் அனுதினமும் வாழ வேண்டும். கடவுள் கொடுக்கிற சிறு சிறு துன்பங்களை, வேதனைகளை, சிலுவைகளை கடவுளின் அழைப்பாக ஏற்று அவற்றை நாம் பொறுமையோடு சகித்துக் கொண்டு வாழவும் இன்றைய இறை வாசகங்கள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எகிப்து தேசத்துல அந்த இஸ்ராயல் மக்கள் பார்வோனின் அடிமைத்தனத்திலே உண்ண உணவில்லாமல், உடுத்த உடை இல்லாமல், மனித நேயம் இழுந்து, குந்த குடிசை இல்லாமல், தூங்க நேரம் இல்லாமல், இயந்திர மனிதர்களாய் சூளைகளிலே வேலை செய்து தங்களுடைய வாழ்வை இழந்தனர். அடிமைகளாய் இருந்தனர், அடிமைகளாய் வேலை செய்தனர். அவர்களுக்கு அங்கு பாதுகாப்பு இல்லை, அவர்களுடைய தேவைகள் எல்லாம் அங்கே பூர்த்தி செய்யப்படவில்லை. ஒரு நாள் 2 நாள் இப்படி போகலாம். எத்தனையோ ஆண்டுகள் அந்த பார்வோனின் அடிமைத்தனத்திலே கூலி வேலை செய்த மக்களாக இருந்தார்கள் அந்த இஸ்ராயல் மக்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் எழுப்பிய கூக்குரல், அவர்களுடைய அழுகையின் சத்தம், அவர்களுடைய அழுகையின் முணுகள், அவர்களுடைய வேதனை, வருத்தம், ஆண்டவரே எங்களுக்கு விடிவில்லையா, எங்களுக்கு முடிவில்லையா ஆண்டவரே, இப்படி நாங்கள் இந்த பார்வோனின் அடிமைத்தனத்திலே எகிப்திலே வந்து அடிமைகளாய் துன்பப்படுகிறோமே, எங்களுக்கு மனித உரிமை இல்லையே, மாண்பிழந்து நிற்கிறோமே, எங்களை காப்பாற்ற வரமாட்டீரா ஆண்டவரே
எங்களை காப்பாற்ற மாட்டீரா? எங்களுடைய வேதனைக்கு முடிவு இருக்கு இல்லையா? எங்களுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு இல்லையா? ஒவ்வொரு நாளும் அந்த இஸ்ராயல் மக்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினார்கள். இந்த இஸ்ராயல் மக்களினுடைய கூக்குரலை ஆண்டவர் கேட்டார். அவர்களுடைய கண்ணீரை ஆண்டவர் பார்த்தார். அவர்களுடைய முணுகல் சத்தம் ஆண்டவருடைய காதுகளை எட்டியது. ஆண்டவர் முடிவு செய்தார், என் மக்களை நான் எகிப்திலிருந்து விடுவிப்பேன். பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து இவர்களை விடுவிப்பேன். பாலும் தேனும் பொழிகிற கானான் தேசத்திற்கு நான் அவர்களை அழைத்து செல்வேன். நான் அவர்களுடைய கடவுளாய் இருப்பேன். அவர்கள் என்னுடைய மக்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி மோயிசனையும் ஆரோனையும் அவர்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து பாலும் தேனும் பொழிகிற அந்த கானான் தேசத்திற்கு அழைத்து செல்ல சிறப்பு அழைப்பாளர்களாய் இந்த மோயிசனையும் அவருடைய சகோதரர் ஆரோனையும் கடவுள் அழைக்கிறார். பாருங்கள், கடவுள் அந்த எகிப்து தேசத்திலிருந்து தன்னுடைய மக்களை வெளிக்கொண்டு வர என்ன பாடுபடுகிறார். அந்த அரசனுக்கு எதிராக, பார்வோனுக்கு எதிராக போராடுகிறார். அந்த படைகளுக்கு எதிராக போராடுகிறார். அந்த படை வீரர்களுக்கு எதிராக போராடுகிறார். இந்த மக்களும் அவருடைய திட்டத்திற்கு ஒத்துழைப்பதாக தெரியவில்லை. தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் சாகடிக்கிறார். இரவிலே நெருப்பு தூணாய், பகலிலே மேகஸ்தம்பமாய் இருந்து செங்கடலிலே அவருடைய பாதம் நினையாமல் அற்புதமாய் எகிப்திலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுவிக்கிறார். கடவுள் அந்த மக்களுக்காக இவ்வளவு போராடுகிறாரே, அந்த மக்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார்களா? விசுவாசம் இருந்ததா? இப்படி பார்வோனிடமும் பார்வோனினுடைய குதிரை படைகளையும் படை வீரர்களையும் கடலில மூழ்கடிக்க செய்து நம்மை காப்பாற்றினாரே கடவுள், அவர் சொன்னது போலவே அந்த பாலும் தேனும் பொழிகிற அந்த கானான் தேசத்திற்கு நம்ம அழைத்து செல்ல மாட்டாரா? வழியிலே உணவு கொடுக்க மாட்டாரா? தண்ணீர், நமக்கு தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொடுக்க மாட்டாரா? நாட்கள் செல்ல செல்ல இந்த மக்கள் மறந்து போனார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட பாருங்கள், ஆண்டவர் எத்தனை எத்தனை நல்ல செயல்கள் செய்கிறார், வல்ல செயல்கள் செய்கிறார், நம்ம எப்படியெல்லாம் காப்பாற்றி வருகிறார். நம்ம கடவுளுக்கு நன்றியோடு இருக்கிறோமா? நேற்று என்னை காப்பாற்றிய கடவுள் இன்று வரை காப்பாற்றி வந்த இறைவன் நாளைக்கும் என்னை காப்பாற்றுவார், இனியும் தொடர்ந்து என்னை காப்பாற்றுவார், அடுத்த அடி எனக்கு வைக்க அவர் வழியா இருப்பார் என்று நம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? இந்த இஸ்ராயல் மக்களும் அப்படித்தான் கடவுள் மீது நம்பிக்கை எழுந்து போனார்கள். இறைச்சி இல்லை என்று முணுமுணுத்தார்கள், கடவுள் பாடைகளை கொடுத்தார். அப்பம் இல்லை என்று சொன்னார்கள், மன்னாவை பொழிய செய்தார். இன்றைக்கு பாருங்கள், இந்த சீன் பாலை நிலத்தில தண்ணீர் இல்லை, போகின்ற வழியிலே தண்ணீர் இல்லை. இந்த மக்கள் கடவுளுக்கு எதிராகவும் அந்த மோயிசனுக்கு எதிராகவும் முறுமுறுக்கிறார்கள். எங்களுடைய சொந்த பந்தங்கள் வழியிலே செத்து போனார்களே, அதுபோல நாங்களும் செத்து போயிருக்க கூடாதா? அவர்களோடு மடித்து போயிருக்க கூடாதா? எகிப்திலிருந்து சாகடிப்பதற்காகவா எங்களை இங்கு அழைத்து வந்தீர் பாலை நிலத்திற்கு? எங்கள் கால்நடைகளும் நாங்களும் குடிக்க தண்ணீர் இல்லாம வேதனைப்படுகிறோமே, எங்களை சாகடிப்பதற்காகத்தான் இங்கு கொண்டு வந்தீர்களா? நாங்கள் வாழக்கூடாது என்பதற்காகத்தான் எகிப்திலிருந்து எங்களை இங்கு அழைத்து வந்தாரா? கடவுளுக்கு எதிராகவும் மோயிசனுக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள். பாருங்கள், அந்த முணுமுணுப்பு நச்சரிப்பு தாங்க முடியாமல் மோயிசனும் ஆரோனும் அந்த சந்திப்பு கூடாரத்தின் அந்த நுழைவாயிலுக்குள் சென்று கடவுளிடத்திலே முழந்தால் படியிட்டு சரணாகதி அடைந்து மன்றாடுகிறார்கள். ஆண்டவரே, இந்த மக்கள் நமக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார்கள், முணுமுணுக்கிறார்கள், நாங்கள் என்ன செய்வது? என் பிரியமான பிள்ளைகளே, இந்த முதல் வேலைக்கிழமையில அற்புத குழந்தை இயேசுவை நாம் தேடி வந்திருக்கிறோமே. நம்முடைய பிரச்சனைகளின் நேரத்திலே, துன்பமான நேரத்திலே, நெருக்கடிகளின் நேரத்திலே, மற்றவர்கள் நமக்கு பிரச்சனை செய்கின்ற பொழுது, நெருக்கடிகள் கொடுக்கின்ற பொழுது, என்றைக்காவது நம் ஆண்டவருடைய பாதத்திலே சென்று, அந்த சந்திப்பு கூடாரத்திற்கு சென்று, ஆலயத்திற்கு சென்று, நற்கருணை ஆண்டவர் முன்பாக சென்று முழந்தால் படியிட்டு நம் பிரச்சனைகளையும் வேதனைகளையும் வருத்தங்களையும் அந்த ஆண்டவர் முன் நாம் கொட்டி தீர்த்திருக்கிறோமா? ஆண்டவரே, நீதான் எனக்கு அரண், நீர்தான் எனக்கு அடைக்கலம், நீர்தான் எங்களை பாதுகாப்பவர் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் தஞ்சம் புகுந்திருக்கிறோமா? அந்த அளவுக்கு நம்பிக்கை, விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? பாருங்கள்,
மோயிசனும் ஆரோனும் அந்த சந்திப்பு கூடாரத்திற்கு சென்ற உடனே ஆண்டவருடைய மாட்சி அங்கே தொடங்கியது. ஆண்டவருடைய மாட்சியை அவர்கள் கண்டார்கள், மகிமையை கண்டார்கள். ஆண்டவர் மோயிசனிடமும் ஆரோனிடமும் கூறுகிறார், நீங்கள் அந்த கோலை எடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய தடியை எடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய அந்த இஸ்ராயல் மக்கள் எல்லோரையும் அழையுங்கள், அந்த பாறையின் மீது என்ன செய்யுங்கள், அந்த கோலை எடுத்துக்கொண்டு அந்த பாறையோடு பேசுங்கள். பாறை எங்கேயாவது பேசுமா? நம்ம பேசுற அந்த பாறைக்கு கேட்குமா? பாறைக்கு கேட்காதா? கிராமப்புறங்களில ஏழை மக்கள், எளிய மக்கள் ஆடு மாடுகளோடு பேசுகிறார்களே, ராசாத்தி நல்ல பால் கொடுமா, நல்ல விளைநிலங்களை பார்த்து நல்ல விளைச்சலை கொடுமா, அவங்களுடைய வயல்களை பார்த்து இந்த வருஷம் எங்களுக்கு நல்ல பலனை தாங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தாங்க, இயற்கையோடு பேசுகிறார்களே, விலங்குகளோடு பேசுகிறார்களே, அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவர் மோயிசனிடம் ஆரோனிடம் சொல்றார், போய் அந்த பாறை இடத்துல பேசுங்கள். அந்த பாறை என்ன தரும்? சுவையான தண்ணீர் தரும். நீங்களும் உங்கள் கால்நடைகளும் அந்த தண்ணீரை பருகலாம். ஆண்டவரோடு பேசுகிறவர்களுக்கு அழைத்த ஆண்டவருக்கு ஆண்டவர் தான் அழைக்கிறாரு. ஆண்டவர் தான் ஒரு வேலையை கொடுக்கிறாரு. அந்த ஆரோனுக்கும் அந்த மோயிசனுக்கும் கடவுளுடைய வார்த்தையில நம்பிக்கை இல்லை. இப்ப நமக்கு மட்டும் என்ன, விவிலியத்துல கடவுள் பேசியிருக்கிறாரு, எல்லா வார்த்தைகள் மீதுமா நமக்கு நம்பிக்கை வைக்கிறோம், அந்த வார்த்தைகள் எல்லாம் நடக்கும் என்று நம்புகிறோம். அன்னை மரியாதை போல ஆகட்டும் ஆண்டவரா என்று ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பத்திரமாக விவிலியத்தில் இருக்கிறது. நம்ம ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள்ல கேட்டுட்டு போறோம், அது நடக்கும் அப்படின்னு நம்புறோமா நம்பலையான்னு நமக்குத்தான் தெரியும். அந்த அளவுக்கு அன்னை மரியாதை போல ஆகட்டும் ஆண்டவரே, எது ஒன்றாலும் நடக்கட்டும் என்ற அளவுக்கு நமக்கு நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்கிறதா? பாருங்கள், அந்த இஸ்ராயல் மக்களை அழைத்து இந்த மோயிசனும் ஆரோனும் சொல்றாங்க, இந்த தடியை வச்சுக்கின்னு பாருங்க, இப்ப தண்ணி இந்த பாறை அடிச்சா தண்ணி வரும், குடிங்க. 2 முறை அடிக்கிறாங்க. அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னார்? பாறை இடத்துல பேசுங்கள். அவங்க நம்பல. எதிர்த்து பாறைக்கு காது இருக்குதா? பாறைக்கு இதயம் இருக்குதா? நம்ம சொல்றத கேட்குமா? தண்ணி தாகத்தை உணருமா? வேண்டாத இருப்புக்கு என்ன செய்கிறார்கள்? அந்த கோலை வச்சு, தடியை வச்சு அந்த பாறை அடிக்கின்ற பொழுது இறைவனுடைய ஆற்றல், இறைவனுடைய மகிமை, இறைவனுடைய வல்லமை ஊற்று பெருக்கெடுத்தது. மக்கள் தாகத்தை தீர்த்தார்கள். சுவையான நீர், தாகத்தை தணிக்கின்ற நீர், கால்நடைகளும் குடித்து அவர்கள் தாகத்தை தீர்த்து கொண்டார்கள். ஆண்டவர் மோயிசனையும் ஆரோனையும் அழைக்கிறார். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? இந்த கோலை எடுத்துக்கொண்டு இந்த இஸ்ராயல் மக்கள் முன்பாக நான் தூயவர், நான் பரிசுத்தர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்காக நான் அந்த பாறை இடத்துல பேச சொன்னேன். நீங்கள் அந்த பாறை இடத்துல பேசவில்லை, நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை, என் வார்த்தையில நம்பிக்கை கொள்ளவில்லை. வேண்டா வெறுப்பிற்கு இந்த பாரதியை போட்டு அடித்தீர்கள். அங்கே என் மாட்சியை விளங்க செய்தேன். நான் தூயவர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்காக நான் அதை செய்தேன். அதனால நான் என்ன உங்களிடத்துல சொல்லுகிறேன், நீங்கள் நான் தூயவர், என் தூய்மை, என் பரிசுத்தம் இந்த மக்கள் முன்பாக மாட்சிமை விளங்க செய்வதற்காக நான் சொன்னேன். நீங்கள் அதை செய்யல. அதனால உங்களுடைய தலைமையிலே இந்த இஸ்ராயல் மக்களை நீங்கள் பாலும் தேனும் பொழிகிற அந்த கானான் தேசத்துக்கு அழைத்து செல்லுகிறீர்கள். ஆனா நீங்க என்ன செய்ய மாட்டீர்கள்? அந்த பாலும் தேனும் பொழிகிற அந்த கானான் தேசத்திற்கு நீங்கள் அவர்களை அழைத்து செல்ல மாட்டீர்கள். அவர்களும் போய் அங்கு சேர மாட்டார்கள். என் பிரியமான பிள்ளைகளே, அற்புத குழந்தை இயேசுவனுடைய இந்த நவநாளிலே அந்த குழந்தை இயேசுவை தேடி வந்திருக்கிறோம். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை அற்புதம் செய்திருக்கிறார், எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார். ஒன்றுமில்லாமையிலிருந்து, வெறுமையிலிருந்து கடவுள் நமக்கு எதையெல்லாம் செய்திருக்கிறார். கடவுளால் எல்லாம் முடியும். கடவுள் நமக்கு எல்லாம் செய்வார். நாம் இருப்பதும், இயங்குவதும், வாழுவதும், வளருவதும் அந்த கடவுளாலே என்று அந்த கடவுள் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறதா? எனவே இன்று நாளில் கடவுளிடத்துல அதிகமான நம்பிக்கைக்காக, விசுவாசத்திற்காக நாம் சிறப்பாய் மன்றாடுவோம். அந்த குழந்தை இயேசுவிலே விளங்கிய அந்த தாழ்ச்சி, கடவுளையே நம்பி இருக்கிற பண்பு, அந்த மாசு மறுவற்ற உள்ளம் நமக்கும் வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளில ஆண்டவரிடத்துல வரம் கேட்டு ஜெபிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று பல்வேறு தேவைகளுக்காக ஆண்டவரிடத்துல ஜெபிக்க இருக்கிறோம். நம்முடைய எல்லா தேவைகளையும் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் அற்புத குழந்தை இயேசுவிடத்துல நாம் எடுத்துரைப்போம். அன்பே உருவான இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும்
உமது மந்தையை அருள்வாழ்வில் வழிநடத்திட உமது வல்லமையை அளித்திட வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அதிசயம் செய்பவரே எம் இறைவா, அற்புத குழந்தை இயேசுவின் திருத்தலம் நாடி வரும் அனைத்து பக்தர்களையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். ஒவ்வொருவரின் கருத்துக்கள் நிறைவேறவும் கண்ணீர் கவலைகள் மறையவும் அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலளிக்கும் இறைவா, எங்கள் பங்கு தந்தை அருள்ராஜ் அவர்கள் பக்தர்களுக்காக பரிந்துரை ஜபம், ஆற்றுப்படுத்துதல், இறையாசிர் என்று பல வழிகளில் பக்தர்களின் தேவைகளை அறிந்து செயல்படுகிறார்கள். தந்தையின் பணி சிறக்கவும் அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானம் நிறைந்த இறைவா, எம் பங்கு மக்களை நிறைவாக ஆசீர்வதித்திடவும் குழந்தைகள், இளையோர், முதியோர் அனைவரையும் அரவணைத்து காத்திட வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். குடும்ப தேவைகளுக்காக மன்றாடுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம் திருமகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக, அந்த குழந்தை இயேசுவின் வழியாக உம்முடைய அருளையும் ஆசிரியம் எங்கள் எல்லோருக்கும் கொடுத்தீரே, நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய இறை அருளில நிரப்பி எல்லா விதமான தீமைகளிலிருந்து காப்பாற்றி ஆசீர்வதிக்க எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முழுவதும் உம்மிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் உள்ள இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கரங்களில் இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோ. இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே,
தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீ, அவரையே மீட்பராகவும் ஈடேற்றவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடம் இருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதரின் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல்.
அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதையும் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கின்ற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவ அன்பிலே நிறைவு பெற செய்தருளும். ஆகஸ்ட் மாதத்தினுடைய இந்த முதல் வேளைக்கிழமையிலே உம் திரு பாதத்தை நாடி வந்திருக்கிற எல்லாவும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கவலை, கண்ணீர், வேதனை எல்லாம் மறைந்து உம்முடைய மீட்பும் ரட்சிப்பும் எங்களுக்கு கிடைத்திட நீர் அருள் புரிவீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுடைய ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, பதுவை பதியர் அந்தோனியா, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு
தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி நம் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அற்புத குழந்தை இயேசு தருகின்ற அமைதியையும் சமாதானத்தையும் ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். எல்லோருக்கும் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். ஏழைகளிலும் எளியவர்களிலும் கைவிடப்பட்டவர்களிலும் தன் மாட்சியை வெளிப்படுத்துகிறவர். ஏழை எளியவர்களை நாம் ஆட்சிப்படுத்துகின்ற பொழுது, சகோதர சகோதரிகளுக்கு அன்பு செய்கின்ற பொழுது அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் கொடுத்து நம்ம எல்லோருக்கும் இந்த நாளிலே திருவிருந்து படைக்கிறார். இந்த திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவனின் செம்மறி, இவரே நம் பாவம் போக்குகின்றார். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் பாவம் போக்குகின்றார். அவனியில் அமைதியை ஆக்குகின்றார். அவனியில் அமைதியை ஆக்குகின்றார். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் பாவம் போக்குகின்றார். மன்றாடுவோமாக.
விண்ணக தந்தையே இறைவா, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடன் இருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீ நிலையான மீட்புக்கு எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் கூடியிருக்கிற நம் அனைவரையும் குடும்பங்களையும் திருத்தலத்திலே அற்புத குழந்தை இயேசுவை நாடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. அழகுருவே குழந்தை இயேசுவே, உன்னருள் தேடி உன் பதம் நாடி ஒன்றாய் கூடி வந்தோ, ஒன்றாய் கூடி வந்தோ. அன்பின் வடிவே அழகுருவே குழந்தை இயேசுவே, உன்னருள் தேடி உன் பதம் நாடி ஒன்றாய் கூடி வந்தோ, ஒன்றாய் கூடி வந்தோ. போற்றி உம்மை பணிந்து நின்றோம் குழந்தை இயேசுவே, ஆற்றலோடு வந்து எம்மை ஆதரிப்பாயே. போற்றி உம்மை பணிந்து நின்றோம் குழந்தை இயேசுவே, ஆற்றலோடு வந்து எம்மை ஆதரிப்பாயே. அன்பின் வடிவே அழகுருவே குழந்தை இயேசுவே, உன்னருள் தேடி உன் பதம் நாடி ஒன்றாய் கூடி வந்தோ, ஒன்றாய் கூடி வந்தோ.